எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் நான் இவ்வளோ ஒரு லாங் பிரேக் எடுத்தேன் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. அதாவது நான் ஹாப்பியாக நான் இந்தியாவுக்கு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ லாங் பிரேக், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் திடீர்னு காணாமல் போயிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதை பற்றியும் ப்ளஸ் ஒரு கம்பேக் கோசரம் ஒரு சின்ன ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது என்ன ஸ்வீட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லைங்க. முழுக்க நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரீசன் என்னுடைய சோம்பேறித்தனம் மட்டும்தான். அண்ட் ஆஃப்டர் 3 years நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நான் இந்தியா பக்கமே போகல. ஸோ ரொம்ப நாள் கழித்து போகவும் அங்கே எல்லாரையும் லைக் ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் ஒரு குதூகலத்தில் உங்கள் எல்லாரையும் மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ அதான் சொல்லுவாங்கள்ல, போக போக அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி வீடியோ போடாமல் இருந்து அப்படியே பழகிட்டேன். ஸோ திரும்ப வந்ததுக்கப்புறமும் அதே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திரும்ப என்னோடய ரொட்டீன் அதை பார்த்துட்டு டோட்டலி இதை சரி கொஞ்ச நாள் ஒத்தி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா, நான் இங்கேருந்து கிளம்பும்போது கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் எடுக்கணும், இப்போ இருந்ததை விட பயங்கரமாக எடுத்து நிறையா போஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி கேமரா அதனுடைய டூல்ஸு சிபிஎம் முதற்கொண்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா எடிட்டிங்க்கு ஆப்வியஸ்லி தேவைப்படும்னு. பட் எதுவுமே யூஸ் ஆகலை. பட் இட்ஸ் ஓகே. ஃபைனலாக சொல்லணும்னா ஐ ஹாப்பிலி என்ஜாய்ட். அதை நான் டினை பண்ணவே மாட்டேன். ஸோ அது ஒரு பக்கம். பட் இப்போ நான் ஒரு கம்பேக் கொடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சு என் சேனலும் ஒரு சேனல்னு மதித்து யூடியூப்பில் கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வித்தவுட் கெட்டிங் பெய்ட் யூ கேன் see some ads. அதாவது என் வீடியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சில வீடியோஸில் இல்லை எல்லா வீடியோஸ்லையுமே சில சமயம் ஆட் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அதுக்கு நான் இன்னுமே ஐ எம் நாட் எட் மானிட்டைஸ்ட். பட் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ என்னோடய வீடியோ ஃபர்தராக ஃப்யூச்சரில் நிறைய வியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பேசிஸில் அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால சரி இந்த டைமை விட்டோன்னா மேபி லைக் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனே இல்லாமல் போகும்னு தான் திரும்ப கண்டிப்பாக நான் ஒரு என்னதான் பிரச்சனைகள் என்னதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணுன்னு தான் இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸாக இதுக்கப்புறம் நியூ வீடியோஸ் நிறையா பார்ப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடி லைக் பல மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு சில வீடியோஸ் இருக்குது. மேபி அதையும் நான் போஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்ல. நான் கடைசியாக போட்ட வீடியோ இந்தியா போகிறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய வேலண்டைன்ஸ் டேவை என் ஹஸ்பண்ட் கூட செலிப்ரேட் பண்ணது. ஸோ அந்த கேக் எப்படி பண்ணன்ற வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் தனியாக அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன். ஆப்வியஸ்லி அதை ஒன்றாவது நான் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பழைய வீடியோஸ் எதுனா இருந்ததுன்னா ஆப்வியஸாக அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன பண்ண மேட்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்தியா போனதில் நிறைய விஷயம் என்னோடய அப்பியரன்ஸ்லேயும் சரி நிறைய விஷயம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த டேட்டூ. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு கப்புள் டேட்டூ போட்டுக்கிட்டோம். நான் ஒரு க்ளோஸ்அப் வியூ காமிக்கிறேன். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு குயின் டேட்டூ, அதாவது செஸ் குயின் அந்த டேட்டூ. என் ஹஸ்பண்டோட கையில் ரைட் கையில் கிங் டேட்டூ இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்புள் டேட்டூ போட்டுக்கிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்தி அந்த விஷயங்கள்லாம் நடந்தது.
அப்புறம் நிறைய லைக் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months அங்கே வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். பட் லாஸ்ட் கொஞ்சம் ஃபைனலாக இந்த லாஸ்ட் மந்த்லாம் கொஞ்சம் ஹெக்டிக்காக போச்சு. ஏன்னா கோவிட்னால இங்கே யூஎஸ்லேயும் டோட்டலி பேன் பண்ணாங்க, ட்ராவல் பேன் அப்படி இப்படின்னு நிறையா ஃபேஸ் பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி முடிச்சு ஹாப்பியாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் வேறு என்ன, ஆல்சோ இன் ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து நிறைய விஷயம் நான் வந்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், நிறைய காஸ்மெட்டிக்ஸ், அது எல்லாமே 1 by 1 ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மேபி கண்டிப்பாக உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே இருக்கும்போதே ஒன்றையும் ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ், நிறைய யூடியூப்ஸ் பார்த்து, நிறைய சேனல்ஸ் பார்த்து அதெல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சு போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அங்கே போயிட்டு ரிசர்ச் பண்ணி எல்லாம் அங்கே போயிட்டு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிறதுக்கு அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆப்வியஸாக நமக்கு நிறைய தேவைப்படுதுன்றதுனால இங்கே இருக்கும்போதே ரெஃபர் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் போய் வாங்கிட்டு வந்தேன். அதனால் நான் வந்து நிறையா என்ன சொல்கிறது, நிறையா ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் வாங்கினதுனால ஆப்வியஸ்லி அந்த ரிசர்ச் டைம் உங்களுக்கு குறையும். ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா இந்த ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுறதோடு இல்லாமல் வாங்கி சாட்டிஸ்ஃபையும் ஆகுங்க. அண்ட் ஃபைனலாக நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு அப்பாலஜைஸ் பண்ணியே ஆகணும். ரொம்ப சாரி, இவ்வளோ நாள் அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷனாவது நான் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்காம அப்படியே பிளண்ட்டாக விட்டுட்டு போனதுக்கு ஐ எம் ரொம்ப 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 சாரி. பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகாமல் கண்டிப்பாக பார்த்துக்கேன். ஸோ என்னோடய சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாகவே ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கு உண்டான வீடியோ கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பால்கோவா. ஸோ பால் பவுடரை வச்சு எப்படி பால்கோவா சிம்பிளாக வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படுற முக்கியமான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர், அப்புறம் சுகர். நான் இன்றைக்கி வந்து சுகர் தான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து ஜாகரி இல்லை பனவெல்லம் எப்படினாலும் சேர்த்தி பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ நாம் வந்து கோவா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பால் பாத்திரம் மாதிரி எடுத்திங்கன்னா அது பொங்கிட்டே இருக்கும், செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாது. ஸோ இந்த கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். போய் விளையாடு அப்படா. நடுவில் மேடம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வா, நீ ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. மேடம் பார்த்தீங்களா, மொட்டை அடித்து மறுபடியும் முடி வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. சரி, நீங்கள் போய் விளையாடுங்க, மம்மி அப்புறம் வரேன், போங்க. கோ. ஸோ இப்போ இந்த கடாய் சூடானதும் இதில் வந்து கொஞ்சம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 to 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் உருகுனாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியேனாலும் சரி, 1 கப் பால் எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஹை டு மீடியம் டு ஹை வச்சு அதை கிளறிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் வந்து பால் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது பால் பவுடர் சேர்த்திக்கலாம். ஸோ மீன் டைம் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கேருந்து திடீர்னு ஞானோதயம் பிறந்ததுன்னு தெரில, ஒரு சின்ன ஹோம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று கூட இல்லை, இருந்த ஒன்றையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு பெரிய அட்வான்டேஜாக எனக்கு இது ஃபீல் ஆனுச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, ஹோம் ஃபுட் அவைலபிள்ன்ற மாதிரி இங்கே நிறைய நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்க.
ஸோ நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது, இந்தியன் ஃபேமிலிஸ். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமேன்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஓரளவுக்கு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ டெய்லி மெனு என்னால் லைக் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ஃபேமிலி, மார்னிங்கில் லன்ச் டைமில் ஒரு 10, அப்புறம் டின்னருக்கு ஒரு 10, ஐ மீன் லன்ச்சில் ஒரு 5 ஃபேமிலி, அப்புறம் டின்னருக்கு ஒரு 5 ஃபேமிலின்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. இட் கீப்ஸ் மீ பிஸி. ஸோ நான் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் டைம் பீயிங் எல்லாமே செட்டில் ஆகிற வரைக்கும் இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த சர்வீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறையா அதுலேருந்தும் நிறையா விஷயங்கள் சேர்த்தி என்ன சொல்கிறது, நிறையா விஷயங்கள் அதுக்குண்டானதையும் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஃப்யூச்சரில் 1 by 1 பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இது கொஞ்சம் பாயில் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த பால் பவுடரை வந்து சேர்த்தும் போது இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமும் கட்டிப்படாமல் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது ஜலிச்சு சேர்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி லம்ஸ் ஃபார்ம் ஆகிறது ரொம்பவே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ எதுக்குனாலுமே அப்படி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பபிள் வர ஆரம்பிக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். ஓரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பபிள் வர ஆரம்பிக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் பவுடரை சேர்த்துலாம். ஸோ 1 கப் பாலுக்கு 1 கப் பால் பவுடர் போட போகிறேன். நல்லாவே சிம் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லோவில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லோவில் வச்சுட்டு நம்ம வந்து ஜலிச்சு சேர்த்துக்க போகிறோம். ஸோ யூஸ்வலி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்படி ஆட் பண்ணால் லம்ஸ் ஃபார்ம் ஆகவே ஆகாதுங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் நான் ஒன்றாவே ஆட் பண்ணிடுறேன். எவ்வளோ ஸ்மூதியாக கரையுது பாருங்கள். ப்ளஸ் லம்ஸே ஃபார்மே ஆகலை, ரொம்ப ஈஸியாக எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்துடுச்சு. போட்டதுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா உடனே ரொம்ப பயப்படாதீங்க, கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ தட் அது வந்து நல்லா மர்ஜ் ஆகி அந்த கட்டியெல்லாம் ஈஸியாக பிரேக் ஆகிடும். அதுதான் இந்த ஜலிச்சு சேர்த்துறதோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ எதுக்குமே நர்வஸே ஆகாதீங்க. இது சமைக்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன். நர்வஸ்னஸ் வந்து நம்மளை யோசிக்க விடாமல் பண்ணும், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ எதுக்குமே பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ப்ளசண்ட்டாக கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஆணுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஆப்வியஸ்லி ஆனதுக்கப்புறம் நம்மளால் அதை மாற்ற முடியாது, ஆகாத மாதிரி நம்மளால் ஆக்க முடியாது. ஸோ ஆனாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றத மட்டும் திங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ நம்ம வந்து பால் பவுடரை இதோட சேர்த்துனதுக்கப்புறம் மீடியம் லோலியே தான் இருந்தது. ஸோ கன்ஃபார்மாக எந்த லம்ஸும் இல்லை, ஃபார்ம் ஆகலைன்றது தெரிஞ்சதும் கொஞ்சம் மீடியமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஏன் கைவிடாமல் கிளறிட்டே இருங்கன்னு சொல்கிறேன்னா, அடி பிடிச்சிடும், இல்லைன்னா இல்லை தீஞ்சிடும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். ஏன்னா பால் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லைனாலும் சில சமயம் என்ன தான் ஃப்ளாட் பாட்டம் எடுத்தோன்னாலும், பெரிய கடாய் எடுத்தோன்னாலும் சில சமயம் பொங்கிட்டே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட் மட்டும் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீங்கள் நகரவே கூடாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது
சுகர் ஆட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கோவா வந்துடுச்சு. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ 1 கப் பால், 1 கப் அன்ஸ்வீட்டன்ட் மில்க் பவுடரோட 1/2 கப்புக்கு சுகர் சேர்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கம்மியாக வேணும்னா ஸ்வீட் கம்மியாக, இல்லை ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை அப்படியே போட்டுட்டோமே கெட்டியான கோவாவில் எப்படி மிங்கிள் ஆகும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆப்வியஸாக வந்து சர்க்கரை ஆட் ஆனதும் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். தண்ணி விட்டு மறுபடியும் கெட்டியாகும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வேணாம். வேணும்னா நான் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆயிருக்குன்றது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்களேன், நீங்கள் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ லிக்விடியாக ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இது திரும்ப உங்களுக்கு கெட்டியாகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவைப்படுற அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஆல்மோஸ்ட் டன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியே போதுமான அளவு. நம்ம வந்து ரொம்ப கெட்டி பண்ணணும்னு நினச்சி சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தீங்கனாலும் பிரச்சனை தான். பாகு முறிஞ்சு போயிடுச்சுன்னா ஆஃப். இப்போ வந்து ஒன்றுமே தெரியாது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒரு கடைசலான சாக்லேட் மாதிரி ஆகிடும். அதனால் இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே இதுதான் வந்து நம்ம ஆவனில் அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு கோவா ஃப்ளேவர். ஸோ இதுக்கு மேலே அடிஷ்னலாக உங்களுடைய சில பல மேஜிக்ஸ், சில பல டெக்னிக்ஸ், சில பல இன்னோவேஷன்ஸ் எல்லாம் காமிச்சு நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டாகவும் இதுக்கு மேலே ஆக்கலாம். பிஸ்தா லைக் நட்ஸ் உள்ள கோவாவும் இதை மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்தா, அப்புறம் பாதாம், கேஷ்யூ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் சொல்லும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி வைத்தீஸ்வரின்னு ஆக்சுவலி அவள் வந்து ஒரு கோவா பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸில் பண்ணுறா. நான் இந்தியா வந்தப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல. ப்ளஸ் கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பிரச்சனைகள். பட் அவள் நிறைய ஃப்ளேவர்ஸ் லைக் பாதாம் ஃப்ளேவர், தென் கேஷ்யூ, பிஸ்தா இதெல்லாம் தனித்தனியாக, அப்புறம் சாக்லேட், ஈவன் ரோஸ் மில்க்கு அந்த மாதிரி நிறையா பண்ணா. ஸோ ஆப்வியஸாக நீங்களும் இந்த மாதிரி நிறையா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் மில்க் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸோ இல்லை பாதாமுக்கு வந்து ரியல் பாதாமே சாப் பண்ணி போடலாம், கிரைண்ட் பண்ணி போடலாம். சாக்லேட்ஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி பெரிய சாக்லேட் பார்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து பிரேக் பண்ணி சுகருக்கு பதிலாக அதை மட்டுமே ஆட் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் லைக் இது ஒன்றும் பெரிய டைம் எடுத்துக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் 10 minutes தான். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவு தாராளமாக 1 கப் பால் வச்சே பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க subscribe பண்ணிடுங்க. and notification button-ஐயும் டான் அழுத்திடுங்க so that you get notified whenever I put a new video on. So it's tata bye bye from Sangavi. Bye, take care.